சார் வணக்கம். வணக்கம். நம்ம லாஸ்ட் பார்க்கும்போது, ஈரான், இஸ்ரேல் பிரச்சனைகள்லாம் பேசி இருக்கிறோம். இன்னைக்கு அக்டோபர் 2 இருந்தாலுமே கூட, இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பா 2 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு ப்ளே பண்ண முடியும். பரவாயில்ல. அக்டோபர் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து காந்தி ஜெயந்தி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த ஒரு நாள் அவர பத்தி பேசியே ஆகணும். ஸோ அதனுடைய ஒரு முயற்சியா அவர பத்தி சில விஷயங்கள் பேசலாம் அப்படின்றதுக்காக இந்த ஒரு ட்ரை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மகாத்மா காந்தி அவர்கள பத்தி உங்களுடைய ஒரு கருத்து சொல்லுங்க சார். அதாவது அக்டோபர் 2 வந்து காந்தி ஜெயந்தின்னு நல்லா வெல் எஸ்டாப்ளிஷ்டா ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆனா இன்னைக்கு வந்து இன்னொரு மிக முக்கிய தலைவர் அவருடைய பிறந்த நாளும் இன்னைக்கு இருக்கு. அது யாருன்னா லால் பகதூர் சாஸ்திரி. அவருடைய பிறந்த நாளும் இன்னைக்கு தான். அதே அக்டோபர் 2 தான். ஆனா அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது தான் நமக்கு பல சந்தேகங்கள் வருது. என்ன சந்தேகம்னா லால் பகதூர் சாஸ்திரி பத்தி இல்ல, மகாத்மா காந்தியை பத்தி சந்தேகங்கள் நிறையவே வருது. இப்ப வந்து லால் பகதூர் சாஸ்திரியுடைய பிறந்த நாளை வந்து கம்ப்ளீட்டா மறக்கடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. எதனால அப்படின்னா அவர் வந்து பிரதம மந்திரி ஆனார். மோஸ்ட் சிம்பிளிஸ்டிக் பர்சன் நம்பர் 1. ரொம்ப சிம்பிள் பர்சன் அவர். அண்ட் ரெண்டாவது ரொம்ப நேர்மையானவர், நாணயமானவர். ஒரு உதாரணம் சொல்லணும்னா நேருவுடைய கேபினெட்ல அவர் வந்து மந்திரியா இருந்தார், ரயில்வே மந்திரியா இருந்தார். அப்ப வந்து அரியலூர்ல வந்து ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்து பல பேர் இறந்தாங்க. அவர் ரயில்வே மந்திரியா இருந்தபோது உடனே போய் ரிசைன் பண்ணிட்டார். நாம் ரயில்வே மந்திரியா இருக்கும்போது இந்த மாதிரி ஆக்சிடென்ட் என்னால காப்பாற்ற முடியல, தார்மீக பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரயில்வே மந்திரி பதவியை ராஜினாமா பண்ண அளவுக்கு நேர்மையானவர் அவர். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது என் வயசுல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அந்த காலத்துல நடந்தது இது. ஆனா அவருடைய ஒரு அதே மாதிரி அவருடைய மரணம் வந்து மிகப்பெரிய ஒரு இன்னைக்கும் வந்து விவாதிக்கக்கூடிய ரகசியமா தான் இருக்கு. அது தாஷ்கண்ட்ல இறந்தாரு. ரஷ்யாவுக்கு போகும்போது தாஷ்கண்ட்ல இருந்தார். அப்ப வந்து கேஜிபி ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க இந்தியாவோட. அதாவது கேஜிபிங்கிறது ரஷ்ய உளவு ஸ்தாபனம், அது நம்மளோட இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு பழைய ஸ்டோரி, விட்டுடுங்க. இப்ப நம்ம மகாத்மா காந்தி இதுக்கு வந்தோம்னா அவர் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர். அதுக்கப்புறம் வந்து அவர் அஹிம்சைய போதிச்சாரு. அதுக்கப்புறம் புலால் உண்ணாமைய சொன்னாரு. மதுக்கு எதிராக இருந்தாரு. இந்த மாதிரி பல இதுல இருந்தது. அவர் வந்து என்ன அப்படின்னு பாக்குறோம்னா எங்க இருந்தாரு, எங்கேருந்து எப்படி வந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவோ கான்ட்ரவர்சி. அவருடைய இடம், அவருடைய பிறப்பு, அவருடைய மதம், இதெல்லாத்தையும் நிறைய கான்ட்ரவர்சி நிறைய இப்ப சமீப காலத்துல சமூக வலைதளங்கள்ல பரவலா இருக்கு. ஆனா அதுக்கான ஒரு, அதாவது ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்திரமான இது கிடையாது, சான்றுகள் கிடையாது. அதை ஒதுக்கிடுவோம். நம்ம அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். அது பின்னாடி சான்றுகளோட வந்ததுன்னா நம்ம பார்க்கலாம். ஆனா இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அவர் வந்து இந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்தார். அதாவது 1919 வந்தார். அப்பதான் வந்து அவர் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வர்றார். ரொம்ப பிரபலமா அரசியல் மற்றும் சமூகம் இதுல பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தினார். அதனால நம்ம அதை பத்தி குறிப்பா கவனிக்கணும். பாலிடிக்ஸ் அண்ட் சோசியல், அவருடைய ரோல் என்ன அப்படின்றது. காந்தி வந்து பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து பிரிட்டிஷ் ஆர்மிலையும் ஒர்க் பண்ணிருக்காரு, வக்கீலாவும் இருந்திருக்காரு. இதெல்லாம் நிறைய ரோல்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. 22 வருஷம் அவர் வந்து பிரிட்டிஷ் ஆர்மியில ஒர்க் பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க. அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து அங்க கொஞ்ச நாள் இருந்திருக்காரு அப்படின்றாங்க. அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து அவர் இந்தியாவுக்கு வர்றாரு. இந்தியாவுக்கு வந்து சுதந்திர போராட்டத்துல அவர் கலந்துக்கிறதாகத்தான் அவரை கொண்டு வராங்க அப்படின்னா அவராவே வராரு, மக்கள்லாம் விரும்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து இதுதான் நமக்கு தெரிஞ்ச பரப்புரை. அதுக்கப்புறம் அவர் காங்கிரஸ் கட்சியில சேர்றாரு, தலைவராகிறாரு. அதுக்கப்புறம் வந்து நிறைய அவரை பத்தி எல்லாம் நமக்கு படிச்சிருக்கோம், தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா தெரியாத பல விஷயங்களை வந்து சந்தேகத்தின் அடிப்படையிலும் சில நிகழ்வுகளின் அடிப்படையிலும் நான் உங்க கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். எப்படி அப்படின்னு பார்ப்போம். வந்து இப்போ வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி 1857 அதுதான் வந்து சிப்பாய் கழகம்னு சொல்லக்கூடிய முதல் சுதந்திரத்துக்கான போராட்டம் இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து நடந்தது. அதை வந்து நீங்க எப்படி, அது வந்து அதுல ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு. அதை பேஸ் பண்ணித்தான் அதை ஆரம்பிச்சது. அந்த இதை ஆரம்பிச்சது வந்து உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற மங்கள் பாண்டே அப்படின்னு ஒருத்தவர். அந்த மங்கள் பாண்டே வந்து ஒரு சாதாரண இதுவாக தான் இருக்காரு, ஆர்மி சோல்ஜர். அந்த சோல்ஜர்ஸுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கன்னு கொடுப்பாங்க, அந்த கார்ட்ரிட்ஜ் கொடுப்பாங்க. அந்த கார்ட்ரிட்ஜ் அப்படிங்கிறது தான் புல்லட். அந்த கார்ட்ரிட்ஜ்ல வந்து அதாவது கொழுப்பு எண்ணெய்கள் அதுல தடவி இருக்கு அப்படின்னா, அதாவது ஃப்ரீ மூவ்மெண்ட்டுக்காக இருக்கும். அப்பதான் அது மாதிரி தான் இருக்கும்.
அதை பல்லால கடிச்சு தூக்கி எரிஞ்சிட்டு அந்த கார்ட்ரிட்ஜை லோடு பண்ணுவாங்க. அதுல வந்து எந்த மாதிரி கொழுப்பு அப்படின்னா மிருக கொழுப்பு, குறிப்பா வந்து பசுக்களுடைய கொழுப்பு, அப்புறம் பன்றியினுடைய கொழுப்பு. இதுல பாருங்க, இந்த ரெண்டுமே வந்து ஒரு சாராருக்கு ஒன்னாகாது, இன்னொரு சாராருக்கு இன்னொன்று ஆகாது. இந்துக்களுக்கு பசு மாட்டினுடைய கொழுப்பு அதுல வச்சிருக்காங்க, அதை கடிச்சு தான் துப்பணும் அப்படின்னா அதை ஒத்து வராது அவங்களுக்கு. அதே மாதிரி பன்றியினுடைய கொழுப்பு வந்து அதுல போட்டிருக்காங்க, அதை கடிச்சு துப்பிட்டு தான் அந்த கார்ட்ரிட்ஜை லோடு பண்ணணும் அப்படின்னாக்கா அது வந்து இஸ்லாமியர்களுக்கு அது ஆகாது. அதனால ரிவால்ட் வந்தது, எதிர்ப்பு வந்தது, பயங்கர அளவில் எதிர்ப்பு வந்தது. அத வந்து ரொம்ப அழகா திறமையா ரொம்ப அழகா பிக்சரைஸ் பண்ணிருப்பாங்க மங்கள் பாண்டே அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்துல அமீர் கான் நடிச்சது. நீங்க பார்க்கலாம், மக்கள்லாம் அதை பார்க்கலாம். அதை பார்த்தோன்னா அவங்க ரொம்ப அழகா டெபிக் பண்ணிருப்பாங்க. அதுல இருந்து ஆரம்பிச்சதுதான் இந்த சிப்பாய் கழகம். அதுக்கப்புறமா வந்து அதுக்கு தவிர வந்து நம்ம தமிழ்நாட்டுல குறிப்பா பாத்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் அவங்க எல்லாம் இருந்திருக்காங்க, பூலித்தேவர், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து, அப்புறம் வேலு நாச்சியார், இந்த மாதிரி நிறைய பேர் பிரிட்டிஷ் அரசை எதிர்த்தெல்லாம் போராடி இருக்காங்க, போராட்ட வீரர்களா இருந்திருக்காங்க. நான் சில பேரை சொல்றேன், அதுக்காக மற்றவங்களை வந்து நான் மதிக்கல, அவங்களை வேணுட்டே விட்டுட்டேன் அந்த பேரெல்லாம் அப்படின்றது கிடையாது. ஜஸ்ட் ஒரு சில பேர் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன், அவ்வளவுதான். இப்ப வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா, போன இதுல வந்து இந்த சோசியல் சர்வீஸ் செய்யறதுல வந்து ராமகிருஷ்ண மடத்தை நான் விட்டுட்டேன். அது வேணும்ட்டு விடல, எவ்வளவு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுங்கிறதுக்காக மிகப்பெரிய அளவுல வந்து அவங்க சமூக சேவை செய்யறாங்க ராமகிருஷ்ண மடத்துல. ஆல் ஓவர் இந்தியா ஆர்ஃபனேஜ் எல்லாம் வச்சிருக்காங்க, காலேஜ் எல்லாம் வச்சிருக்காங்க. விவேகானந்தா காலேஜ் வந்து ராமகிருஷ்ண மடம் தான் எடுத்து நடத்துது, அதெல்லாம் இருக்கு. சரி, இப்ப கமிங் டு திஸ் பாயிண்ட், அங்க ஆரம்பிச்சதுதான். அப்ப வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிரிட்டிஷ் அரசுக்கு எதிர்த்து இந்தியாவினுடைய தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய ராணுவம், அதாவது ஒரு ஃபார்மல் ராணுவம்னு கிடையாது, இன்ஃபார்மல் ராணுவம் அமைப்பு மாதிரி. ஏன்னா அரசே கிடையாது, அதனால இந்திய ராணுவம்னு நம்ம சொல்ல முடியாது. மக்கள் ஒன்று கூடி அமைக்கப்பட்ட ஒரு ராணுவம். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது, அப்புறம் பொதுமக்களும் சரி மற்ற அதிகாரிகள் இவங்க எல்லாமே பிரிட்டிஷ் அரசுக்கு எகென்ஸ்டா செயல்பாட்டுல இறங்கியதுனால பிரிட்டிஷுக்கு வந்து கொஞ்சம் கலக்கம் வந்துடுச்சு. என்ன மாதிரி கலக்கம்னா, இது என்னடா இது, நம்மள இவங்க அதாவது அவுட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளை விட அவங்களுடைய கணக்கு நிறைய இருக்காங்க, மக்கள் நிறைய இருக்காங்க, அதனால நம்ம கொஞ்சம் வேற ஏதாவது ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், இல்ல இந்தியா விட்டு போகிற மாதிரி ஆயிடும் அப்படிங்கறதெல்லாம் அவங்க கையில எடுத்த போது அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, இங்க இருக்கிற வளங்களை விட்டுட்டு போக அவங்களுக்கு மனசு வரல. நம்ம போன வீடியோல இந்த கடத்தல் சிலைகள் கலைப்பொருட்கள் எல்லாம் பத்தி பார்த்தோம்ல, அதுலயே நம்ம சொல்லியிருக்கோம், அது வந்து எக்கச்சக்கமா லூட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. $45 trillion, ஒன்னு ரெண்டு இல்ல. அதனால அவங்களை விட்டுட்டு போக மனசு வரல. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு சந்தேகம் இருக்கு, இந்த மக்களை எப்படி அடக்கிறது அப்படின்னா, இவங்க ஆயுதத்தை முதல்ல கைவிடணும், அப்பதான் பிரிட்டிஷால ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்காக வந்து பாராசூட் பண்ண மாதிரி சவுத் ஆப்பிரிக்கால இருந்து காந்தி இந்தியாவுக்கு உள்ளே இறக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு கருத்து உலவிக்கிட்டு இருக்கு. அதுக்கு நிறைய சப்போர்ட்டிங்கா ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸும் இருக்கு. ஆனா மக்கள் அரசாங்கம் எடுத்துக்குமா, மக்கள் எடுத்துப்பாங்களா, அதை பத்தி நமக்கு தெரியாது. ஓகே, அவர் எப்ப வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 1915 ஜனவரி மாசம் 9ஆம் தேதி இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இங்கதான் குறிப்பா நம்ம சில விஷயங்களை கவனிக்கணும். என்ன அப்படின்னா, அவர் வந்து இறங்கினது வந்து பாம்பேல வந்து அவர் இறங்கின உடனே கேட்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அங்க எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். அது அந்த கேட்வே ஆஃப் இந்தியா வந்து ஒரு மெமோரியல். எப்ப வந்து பாம்பேல வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் உள்ள வந்தது, அதை பாம்பே வந்து போர்ச்சுகீஸ் கையில தான் இருந்தது, 7 ஐலண்டா. அதை பிரிட்டிஷ் அரசாங்கம் வாங்குது, அவங்க கிட்ட போர்ச்சுகீஸ் கிட்ட இருந்து அதை வாங்கிக்கிறாங்க. அதை வாங்கி அதுக்கப்புறம் அங்க வந்து பல டெவலப்மெண்ட் நடக்குது, எல்லாம் இருக்கு. அந்த கேட்வே ஆஃப் இந்தியால வந்து உங்களுக்கு வந்து பிரிட்டிஷ் அரசு சார்ந்த வெள்ளையர்கள் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியும், அதுல நுழைய முடியும். ஆனா காந்தி அதுல நுழைஞ்சு வராரு. காந்தி அதுல நுழைஞ்சு வந்த உடனே மக்கள்லாம் பாக்குறாங்க, இது என்னடா இது, நம்மளாம் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு விரட்டி அடிப்பாங்க, காந்தி அந்த கேட்வே ஆஃப் இந்தியால இருந்தே எதிர்த்து வராரு அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தோட அவங்க பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே அவர் வந்து முதல்ல வந்து அவர் கோட்டு சூட் அதெல்லாம் போடுது, அப்புறமா தான் அவர் வந்து இந்த ஒரு வேஷ்டியும் ஒரு மேல ஒரு துண்டும் போட ஆரம்பிச்சதெல்லாம் பிற்காலத்துல வந்ததுதான். அப்ப அவர் வந்த உடனே எல்லாரும் பாக்குறாங்க, அவர் வந்து ஒரே நாள்ல அவர் மிகப்பெரிய ஹீரோ ஆயிடுறாரு, மக்கள் மத்தியில வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோவா ஆயிடுறாரு. அங்க இருந்துதான் அவர் வந்து காந்தி வந்து இந்தியாவுக்கும் சரி சவுத் ஆப்பிரிக்கால வாழக்கூடிய இந்திய மக்களுக்கும் சரி அவர் ஒரு பெரிய அரசியல் தலைவராகவோ இல்ல ஒரு சோசியல் தலைவராகவோ உருவாகிறாரு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் அவர் இந்தியாக்குள்ள வர்றதுக்கு.
அதுக்கு முன்னாடி அவர் பிறந்தது அதெல்லாம் நமக்கு தெரியும். குஜராத்ல இருக்கிற போர்பந்தர்ல பிறந்தாரு 1969 அக்டோபர் 2 அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா அவர் வெளிநாட்டுக்கு போனது, படிச்சது, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஆர்மியில ஒர்க் பண்ணது, இதெல்லாம் பரவலா யாருக்கும் தெரியாது. எல்லாமே நல்ல விஷயமாவே தான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க காந்தியை பத்தி. எதுவுமே ஒரு சின்ன அயோட்டா கூட, அயோட்டான சிறு துகள் கூட அவரை பத்தி ஒரு சந்தேகம் கிளப்பி விடவே படவே இல்லை. ஆனா இருக்கு, நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அதற்கான விடைகளை நம்ம தேடணும், கண்டுபிடிக்கணும், மக்களோட ஷேர் பண்றதுக்காகத்தான் நான் இப்ப இந்த டாபிக் எடுத்திருக்கேன். ஸோ ஓகே, புரியுது. நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. ஆக்சுவலி 21 இயர்ஸ் சர்வீஸ் அங்க ஆப்பிரிக்கால இருந்து அதுக்கப்புறம் தான் இந்தியா வந்தாரு. நம்ம அதெல்லாமே பார்த்து இருக்கிறோம் இல்லையா? வந்ததுக்கு அப்புறம் 1 இயர்லயே அவர் இன்னும் அதிகமா பேசப்பட்டாரு. சோ எந்த ஒரு விஷயம் நீங்க மறைக்கப்பட்டதா, இல்ல இன்னும் சொல்லணும், இதெல்லாம் கூட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் அவரை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்ப ஒரு 2-3 விஷயம் இதுல பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் காந்தி வந்தாரு. ஆல்ரெடி இங்க சர்தார் பட்டேல், ஜவஹர்லால் நேரு இவங்கெல்லாம் சுதந்திரத்துக்காக போராடுற ஒரு லெவல்ல இருந்தாங்க. அதை தவிர பல பேர் இருந்தாங்க. தமிழ்நாட்டுல சுதந்திர போராட்டத்துக்காக பல வீரர்கள் இறந்திருக்காங்க. வாஞ்சிநாதன் இருந்திருக்காரு, வ.உ. சிதம்பரம் பிள்ளை இருந்திருக்காங்க, சுப்பிரமணிய சிவா இருந்திருக்காரு. நிறைய பேர் சுதந்திரத்துக்காக போராடி இருக்காங்க. எல்லா ஸ்டேட்லயும் பண்ணிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா மூவ்மெண்ட் அது அந்த மாதிரிதான் இருந்தது. காந்தி இங்க வந்த உடனே ஜவஹர்லால் நேரு தான் அவருடைய ரொம்ப க்ளோஸா இருந்தார். பட்டேலும் காந்தியும் குஜராத்தி, ஆனா அவங்க அவ்வளவு க்ளோஸா இல்ல. பட்டேல் இப்ப ஒண்ணும் இல்ல, இந்த பென் கிங்ஸ்லின்னு காந்தியா நடிச்ச த காந்தி அப்படின்னு ரிச்சர்ட் அட்டன்பரோ ஒரு படம் எடுத்திருக்காரு. அதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன். அதுல பாத்தீங்கன்னாக்கா அந்த பட்டேலுக்கும் சர்தார் பட்டேல், வல்லபாய் பட்டேலுக்கும் மகாத்மா காந்திக்கும் ஒன்னும், அதாவது மோகன் சந்த் கரம்சந்த் காந்தி, அவங்க 2 பேருக்கும் பெருசா ஒன்னும் இருக்காது. ஆனா நேருஜியோட வெரி குட் ரிலேஷன் இருந்தது. ஏன் அப்படின்னா நேருஜி வெஸ்டர்ன் கல்ச்சரை ரொம்ப நம்புறவர், சர்தார் பட்டேல் இந்தியன் கல்ச்சரை நம்புறவர். இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்ததுக்கு முதல்ல கையில எடுத்தது என்ன அப்படின்னா ஆயுதம் ஏந்தக்கூடாதுன்னு தான் பிரீச் பண்ணாரு. அதாவது காந்தி பல கொள்கைகளை வகுத்தாரு. அதுல ஒரு மேஜர் கொள்கை என்ன அப்படின்னா இந்த இதுதான், அதாவது ஆயுதம் ஏந்தக்கூடாது. சரி, அதுக்கு எதை எடுத்தாரு அப்படின்னாக்க ஸ்லோகம், சன்ஸ்கிரிட்ல இதுல இருக்கிற ஸ்லோகம், நம்ம இந்தியாவில பரவலா பேசக்கூடிய ஸ்லோகத்தை கையில் எடுத்தார். அஹிம்சோ பரம தர்மகா, அதாவது அஹிம்சை தான் மிகச்சிறந்த தர்மம் அப்படின்னு. அந்த ஒரு லைனை மட்டும் அவர் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கு கீழே 2வது ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க தர்ம ஹிம்ச ததைவச்ச அப்படின்றது அடுத்த வார்த்தை, அடுத்த சென்டென்ஸ். அதை விட்டுட்டாரு அவரு. அதாவது என்ன அப்படின்னா இந்தியாவில கரெக்ட், அஹிம்சை தான் மிகப்பெரிய தர்மம். ஆனால் அந்த தர்மத்துக்கு ஒரு இடைஞ்சல், ஹிம்சைனா இடைஞ்சலோ இல்ல அச்சுறுத்தலோ வரும்போது கையில எடுக்க வேண்டியதை எடுத்து தர்மத்தை நிலைநாட்டி காப்பாத்தி நிலைநாட்ட வேண்டியது ஆயுதங்களா இருந்தாலும் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காதுல. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு, ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் எடுத்துக்கிட்டாரு. அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அஹிம்சோ பரமோ தர்மகா அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் அஹிம்சா. அஹிம்சையில இவருக்கு என்ன வருது அப்படின்னா, நான் உங்களுக்கு சில பாயிண்ட குறிப்பா சொல்றேன் பாருங்க. என்ன அப்படின்னா இவர் அஹிம்சைன்னு சொல்றாருல, யாருக்கு அஹிம்சை? மனிதர்களுக்கும் அஹிம்சை, மிருகங்களுக்கும் அஹிம்சை கண்டிப்பா இருக்கணும். மனிதர்கள் மட்டும் இல்ல, எல்லா உயிர்வாழ் இனங்களுக்குமே அஹிம்சைய போதிக்கணும், அதை கடைபிடிக்கணும். இவருடைய பல கொள்கைகள்ல இது முக்கியமான கொள்கை. இது அப்படி பார்க்கும்போது இவர் ஒரு சாராருக்கு மட்டும், அதாவது இந்துஸ்க்கு மட்டும் அஹிம்சை சொன்னாரு. மற்றவங்களுக்கு அதை பத்தி சொல்லவே இல்லை. அவரு அதை பத்தி அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லல. எவ்வளவோ அடிதடிகள் நடந்திருக்கும், மக்கள் தாக்கப்பட்டிருக்கார்கள், மக்கள் இறந்து போயிருக்கிறார்கள், மற்றவர்கள் சண்டை சச்சரவு அது மாதிரி நடந்த போது. ஆனா அப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா இந்துக்களுக்கு மட்டும்தான் இந்த அஹிம்சை, மற்றவங்களை கூப்பிட்டு எச்சரிக்கை மாட்டாரு. ஒரு பாயிண்ட், இந்துக்களுக்கு அவர் அதை பரப்புனாரு. நீ போய் நீ அஹிம்சையோட இருன்னு மட்டும் பல விஷயங்கள்ல நேரடியா கூட சொல்லியிருக்காரு அவர். இந்துக்கள் மாற்று இனத்தவர் வந்தா, அதாவது மைனாரிட்டிஸ் வந்தா நீங்க பொறுத்துக்கணும் அப்படிங்கிற மாப்ளா இது நடந்திருக்கு, நவகாளி நடந்திருக்கு, எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கு. இது ஒண்ணு மட்டும் இல்ல. நான் சொல்றது டைரக்ட் ஆக்ஷன் டேல என்ன பண்ணாரு, ஒண்ணுமே பண்ணல. அவர் ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல. இப்ப இங்க நீங்க எப்படி தெரியுமா இதை பார்க்கணும், நேரா ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் சொல்லிட்டு வந்தாரு. அப்படி கிடையாது. அஹிம்சோ பரம தர்மம், அஹிம்சை தான் முக்கியம், ஆயுதங்களால நம்ம சுதந்திரமே வாங்க முடியாது, இதைத்தான் அவர் பரப்பினார். இதுல பரப்பின போது நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் வரேன் இந்த விஷயத்துக்கு. எப்படின்னா இவர் பரப்பின உடனே என்ன ஆயிடுச்சுன்னா பல பேர் ஆயுதங்களை கைவிட்டாங்க. அதைத்தான் பிரிட்டிஷ் அரசு எதிர்பார்த்தது. ஏன்னா உங்ககிட்ட ஆயுதம் இல்ல போராடுறதுக்குன்னா பிரிட்டிஷ்க்கு அப்பர் ஹேண்ட் வரும்ன்ற ஒரு இது இருக்கு. இதை நம்புறீங்களா இல்லையா?
இப்ப உங்ககிட்ட ஆயுதம் இல்ல, பிரிட்டிஷ் கையில ஆயுதம் இருக்கு. இத நம்புறீங்களா இல்லையா? சரி, இப்ப இந்தியர்களுக்கு அகிம்சை சொன்னார்ல, அதே ஏன் பிரிட்டிஷருக்கு சொல்லல அவரு? வாங்க உட்காந்து பேசலாம், சினிமால சொல்ல வாங்க உட்காந்து பேசலான்ற மாதிரி சொல்லவே இல்லையே அவரு. பிரிட்டிஷர்ஸ்க்கு ஏன் சொல்லல? எவ்வளவு அடக்குமுறைகள் நடந்திருக்கு, எவ்வளவு பேரை ஜாலியன் வாலாபாக் நடந்திருக்கு. அப்ப ஏன் அவர் ஏதாவது கண்டனம் தெரிவிச்சாரு? எங்கேயாவது நீங்க பாருங்க அவர் ஏதாவது கண்டனம் தெரிவிச்சிருக்காரான்னு. இந்தியர்களுக்கு பல இன்னல்கள் நேர்ந்த போதோ, அவர்களுக்கு இறக்க நேர்ந்த போதோ அவர் எதையுமே கண்டனமும் தெரிவிக்கல, வருத்தமும் தெரிவிக்கலங்கிறது ரெக்கார்டா இருக்குது. அது ஒண்ணும் புதுசு கிடையாது. இது மாதிரி நடந்திருக்கு. சரி, ஆயுதம் இல்லாமல் கத்தியின்றி ரத்தம் இன்றி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயத்த எடுத்தா நம்ம சொல்லலாம் இல்லையா? அந்த மாதிரி எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் ஏற்படாம எந்த இழப்புகளும் இல்ல பெரிய அளவில் ஏற்படக்கூடிய இழப்புகளை கம்மி பண்ணி நம்ம எப்படி அதுல இருந்து விடுதலை வாங்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த யோசனை பண்ணி அப்படி சொல்லியிருக்கலாம் இல்லையான்னு மாதிரி தோணும். ஜென்ரலா மக்களுக்கு அப்படிதான் தோணும். அந்த மாதிரிதான் நமக்கு பரப்புரை செய்யப்பட்டு நம்ம மூளையில அதை பதிச்சு வச்சிருக்காங்கிறது தான் என்னுடைய பாயிண்டே. நமக்கு செய்யப்பட்ட இருங்க நான் சொல்றேன், நீங்க கேட்ட கேள்விக்கு நான் விளக்கம் சொல்றேன். நம்ம கிட்ட கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது அப்படிங்கறத பாட்டாவே பாடி 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 நம்ம மனசுல ஏத்தினது காந்தி தான் செஞ்சாரு. என்னோட பாயிண்ட் நான் ஒரு 2-3 இன்சிடென்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். அகிம்சையில முதல்ல அனிமல் அகிம்சைய பத்தியே பேசுவோம். மிருகங்களுடைய வதைகளை பத்தி பேசுவோம். மிருகங்கள் வதை அப்படின்னு பார்க்கும்போது காந்தி மாட்டுப்பால், அதாவது பசுவினுடைய பாலை சாப்பிட்டா அது அதுக்கு தரக்கூடிய துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? ஆட்டுப்பால் சாப்பிட்டாரு. மாடு ஆடு ரெண்டும் மிருகங்கள். ஒரு மிருகம் அவருக்கு வதைப்படுற மாதிரி தெரியுது, கரெக்டா? மாட்டினுடைய பாலை சாப்பிட்டா அந்த மிருகத்தை நம்ம வதைக்கிறோம் அப்படின்னு அந்த மாதிரி அவருக்கு தோணுது மனசுல. ஆனா அதே அடுத்த மிருகத்தினுடைய பாலை சாப்பிடுறாரு. எது? ஆட்டுப்பால் சாப்பிடுறாரு. ஆட்டுப்பாலை சாப்பிடும் போது அவருக்கு அந்த இது பிரச்சனை வரல. இதுக்கு பின்னாடிதான் ஒரு மருத்துவ ரகசியம் இருக்கு. என்னன்னா அவருக்கு சில டைஜஷன் ப்ராப்ளம் இருந்திருக்குன்னு சில தரவுகளை நான் படிச்சிருக்கேன். அதனால அவருக்கு மாட்டுப்பால் ஒத்துக்காது, ஆட்டுப்பால் ஒத்துக்கும் அப்படின்னு ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டே இருக்கு அதை பத்தி. ஆனா அது பலருக்கும் தெரியாது, பலருக்கும் மறைக்கப்பட்டது. இன்னைக்கு அது மறைக்கப்பட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது அவர் என்ன பண்ணாருன்னா, ஐயா எனக்கு உடம்புக்கு ஒத்துக்கல, அதனால மாட்டுப்பாலுக்கு பதிலாக நான் ஆட்டுப்பால் சாப்பிட்றேன்னு சொல்லியிருந்தேன்னா அவர் சத்தியவான். அவர் என்ன சொல்றாருன்னா, ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்துதான் நான் உண்மையை மட்டும்தான் பேசுவேன், நான் சத்தியமா இருப்பேன் அப்படின்னு எல்லாம் பரப்புரை செய்யப்பட்டிருக்கு. அவர் ஹரிச்சந்திரனுடைய நாடகத்தை பார்த்திருக்காரு. அங்க இருந்துதான் நான் உண்மையை தவிர வேற எதுவுமே பேச மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். ஆனா இங்க என்ன பாருங்க, இவர் பொய் சொன்னாலும் நான் சொல்ல மாட்டேன், ஆனா ட்விஸ்ட் பண்ணிட்டாருன்னு. எப்படி ட்விஸ்ட் பண்ணாரு? மாட்டுப்பால் அந்த மிருகத்துக்கான வதை, அதுக்கு பதிலா நான் ஆட்டுப்பால் சாப்பிடுறேன், அது வதை கிடையாது அப்படிங்கிறாரு. மிருகம் மாறினா அகிம்சை விட்டு போயிடுமா, நிறைவேற்றிடுமா? ஓகே சார், இப்படி மாட்டுப்பாலையும் ஆட்டுப்பாலையும் நம்ம உதாரணமா சொல்லி அவர் சொன்னாருன்னு பேசும் பொழுது அதுல இன்னும் அவருக்கு ஒரு கெயின் இருக்குன்னு சொல்லியிருப்பா நீங்க நினைக்கிறீங்க? அங்கதான் வரேன். ஏன் அப்படின்னா, பசு அப்படின்றது ஹிந்துக்களுக்கு புனிதமானது. அதை பத்தி அவர் கவலைப்படல. கண்டிப்பா சொல்லலாம், அதை பத்தி அவர் கவலைப்படல. அதே ஆடு வேற எந்த இதுலயும் புனிதமானதுக்கு பெரிய இது கிடையாது. அதாவது அது புனிதமானது கிடையாதுங்கிறத விட இந்த பசுவை புனிதமா நினைச்சுங்களை பட்டம் தட்டினாரு. நீங்கள்லாம் பசு பாலை குடிச்சு வதை பண்றீங்க, மிருக வதை செய்கிறீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஸ்ட்ரெயிட்டா எனக்கு சில ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு, மாட்டுப்பால் எனக்கு ஒத்துக்காது, நான் ஆட்டுப்பால் சாப்பிடுறேன், யாரு சாப்பிடமோ சாப்பிடணும்னு டைரக்டா சொல்லிட்டு போயிருக்கலாமே. அதை எதுக்கு பசு வதை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மிருகத்தினுடைய பாலை சாப்பிடுறது எப்படி ஒத்துக்க முடியும்? அந்த மாதிரி ஒரு அதுக்கப்புறம் விடுங்க, நான் இன்னொரு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, நான் எப்படி எல்லாம் சொல்றேன் பாருங்களேன். இதே மாதிரி அவர் முதலாம் உலகப் போர் அப்புறம் 2ஆம் உலகப் போர் ரெண்டுத்திலயுமே பிரிட்டிஷ் ஆதரிச்சிருக்காரு. அவரு பிரிட்டனை ஆதரிச்சு இந்திய படைகள்ல வேர்ல்டு வார் 1லயும் வேர்ல்டு வார் 2லயும் அவரை பார்ட்டிசிபேட் பண்ண, நீங்க போய் போராடுங்க, பிரிட்டனுக்காக போராடுங்கன்னு சொல்லியிருக்காரு. போராட்டம்னா என்ன வரும்? நீங்களே யோசிச்சு பாருங்க, போராட்டத்துல என்ன வரும்? ஆயுதங்கள் வருமா வராதா? இவர் ஃபாலோ பண்ண வேண்டியது முக்கியமானது என்ன? அஹிம்சை. பிரிட்டன்காரன் பண்ணிட்டு போறான், அவன் போய் அடிச்சுட்டு போறான், அவனுக்கு அஹிம்சை இருக்கா இல்லையா அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இந்தியர்களுக்கு நீ அஹிம்சையை போதிச்சிருக்க, பின்ன எதுக்கு இந்தியர்களை அந்த பிரிட்டன் ராணுவத்துல சேர சொன்ன? 1,10,000 பேர் செத்தாங்க வேர்ல்டு வார் 1ல, 2,35,000 பேர் செத்துருக்காங்க இந்தியர்கள், இறந்திருக்காங்க செகண்ட் வேர்ல்டு வார்ல.
அப்ப அது வந்து உங்களுக்கு அகிம்சையா தோணலையா? ஏன் வந்து இந்தியன்ஸ போய் நீங்க பிரிட்டிஷ்ல போய் பிரிட்டிஷ்காக போராடுங்கன்னு அறிக்கையை விட்டிருக்காரு அவரு. அப்ப அங்க அகிம்சை வரலையா? அங்க உங்களுடைய சத்தியம் வரலையா? உண்மை பேசும் நிலை தெரியலையா? யாருக்காக எதுக்காக? இதனாலதான் வந்து சில பேர் இந்த மாதிரி பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஒன்னு ரெண்டு இல்ல, பல நிகழ்வுகள் நடந்திருக்குது. என்ன மாதிரி சந்தேகம் வருதுன்னா, ஆயுதங்கள் எடுத்து போராடக்கூடிய வலிமையும் அதிகமான மக்களும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை மேல அதிகமானதுனால பிரிட்டிஷ் அரசாங்கம் பயந்து போய் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த காந்திய வந்து அஹிம்சை அப்படிங்கிறத கொண்டு வந்து மக்களை ஆயுதங்களை கீழே போட வச்சாரு. போட வச்சதுனால பிரிட்டிஷ்க்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் வந்துடுச்சு, மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் வந்தது. அடக்கி ஆண்டாங்க. அவர் எப்ப இந்தியாவுக்கு வந்திருக்காரு? 1915 நமக்கு எப்ப சுதந்திரம் கிடைச்சது? 32 வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்கு. 32 வருஷம். சரி, இப்ப இந்தியர்களை வந்து ஆயுதம் போடக்கூடாதுன்னு சொன்னவர் வந்து ஏன் அதே கோரிக்கையை பிரிட்டிஷ்காரர்கிட்ட வைக்கல? ஏன் அதே மாதிரி ஜாலியன் வாலாபாக்ல பல பேர் வந்து கொல்லப்பட்ட போது அவர் ஏன் அதை பத்தி பேசல? அதை பத்தி ஒரு கண்டன அறிக்கை கூட தெரிவிக்கல. அதை விடுங்க, சுதந்திர போராட்ட வீரர்களான ராஜ்குரு, அதுக்கப்புறம் சுகுதேவ், இது மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் தூக்கிலிடப்பட்டார்கள். அவங்களுக்கும் அவர் கண்டனம் தெரிவிக்கல, பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. இல்ல, இப்போ சுதந்திர போராட்டத்திற்காக போராடுறோம் அப்படின்னு சொல்லும் போது, அதுவும் அகிம்சா வழியில போராடுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது யார்கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்குறோம்னு ஒரு கேள்விக்குறி வருது இல்லையா? சோ அப்ப அப்படி பார்க்கும்போது பிரிட்டிஷ் பீப்புளுக்கு அவங்க என்ன ரூல் அண்ட் ஆக்ட் எடுத்துக்கிறாங்களோ அதுதானே ஃபாலோ பண்ண போறாங்க. சோ நம்ம அவங்க கிட்ட இருந்து வர்றதுக்கு என்ன ஈஸியஸ்ட் வே அப்படின்னு யோசனை பண்ணி இப்படி பேசிருப்பாருன்ற மாதிரி தானே எடுக்க முடியும். அவங்க கிட்ட போயிட்டு நீங்க ஏன் இந்த மாதிரி அகிம்சா வழியில நடந்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு முறையிட முடியுமா அப்படிங்கிறது சாதாரண மக்களுடைய கேள்வியாவே இப்படி இருக்கும். என்னோட பாயிண்ட் வந்து, நான் அவரை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்டயோ இல்ல அவங்க ஆர்மி கிட்டயோ போய் நீங்க ஆயுதங்களை கீழே போடுன்னு சொல்லல. நான் முதல்ல சொல்லிட்டேன், இந்தியாவுக்காக பின்பற்றப்பட்ட அஹிம்சையும் தர்மமும் உண்மை பேசுதலும் சத்தியமும் அவங்க கிட்ட இருக்குமா இருக்காத தெரியாதுன்னு போன இதுலயே சொன்னேன். 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். நீங்க வேணா வீடியோ ரீவைண்ட் பண்ணி பாருங்க, தெரியும். நான் அதை பத்தியே சொல்லல. என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்ப நான் சொன்ன இப்ப போராட்டக்காரர்கள் சுதந்திரத்துக்காக போராடியவங்களை வந்து மரண தண்டனை கொடுத்த போது, அது பகத்சிங்கா இருக்கட்டும், சுகதேவா இருக்கட்டும், ராஜ்குருவா இருக்கட்டும், யாரு வேணாலும் இருக்கட்டும், ஏதாவது வந்து இவர் முயற்சி செஞ்சு ஐயா அவங்களை விட்டுடுங்க, அவங்க வந்து சுதந்திரத்துக்காக போராடுறாங்க, அது வந்து நியாயமானதுதான் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காரு? அவரு சொல்லவே இல்லையே. சரி, நான் திருப்பி சொல்றேன், நான் இதோட 3 தடவை சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஜாலியன் வாலாபாக்ல நடந்ததுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரா? அதை மட்டும் சொல்லுங்க. இல்லையே. அதனாலதான் நான் சொல்றது என்னன்னா, இந்தியர்கள் வந்து ஆயுதம் இருக்கக்கூடாது, அவங்க கிட்ட ஆயுதம் இருக்கலாம் அப்படின்னு அவர் அலோவ் பண்ணிருக்காரு அப்படின்னா அது எப்படி ஒன் சைடட் அஹிம்சை ஆகும்? அது ஒன் சைடட். நீ அப்பனா யார சப்போர்ட் பண்ற? உன்னை யாரு கூட்டிட்டு வந்தா இந்தியாவுக்கு சவுத் ஆப்பிரிக்கால இருந்து? பல கேள்விகள் எழுது இல்லையா? நீ யாருக்காக சப்போர்ட் பண்ற, இல்ல யாருக்காக வேலை பார்க்கற? சரி, இன்னொரு பாயிண்ட் நான் வரேன். அதுக்கு முன்னாடி காந்தி வந்து சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வரதுக்கு முன்னாடி காங்கிரஸ்னு ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. யாரு உருவாக்குறாங்க? ஆங்கிலேயர்கள் தான் உருவாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் யாரு காங்கிரஸ் ஆரம்பிச்சது? ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். அவர் யாரு? பிரிட்டிஷர். சரி, அவங்க கூட யார் இருந்தாங்க? ஆனி பெசன்ட். எல்லாம் வந்து இங்கிலீஷ் பீப்புள். சரி, அவங்களால ஒரு இங்கிலீஷ்காரன் காங்கிரஸ் ஆரம்பிச்சு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள அதுக்குள்ள மக்கள் எழுச்சி அடைஞ்சு பிரிட்டிஷ் அரசையே வேண்டான்னு ஒரு கொதி நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமா இவர் உள்ள நுழைகிறாரு. இவர் நுழைஞ்சு என்ன பண்றாரு? அவரை வந்து நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து எப்படி அப்படின்னா ப்ரீ பிளான்ட் அப்படின்னு சொல்லலாம். கேட்வே ஆஃப் இந்தியா வர வைக்கிறது, ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறது, இதெல்லாம் நடந்திருக்கு. இப்ப அந்த மாதிரி நடந்த உடனே ஒரே நாள்ல அவர் ஹீரோ ஆனார். அப்ப என்ன ஆயிடுச்சு? அதாவது ஆங்கிலத்துல வந்து he can sway the people அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி தான் அவர் எடுத்துட்டு வந்தார். அவருடைய கொள்கைகள்ல பல கொள்கைகள் வந்து பல முரண்பாடு கொண்டது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சரி, இப்ப அவர் சிம்பிளிசிட்டிக்கு வருவோம். வெறும் மேல ஒரு ஆடை, கீழே ஒரு ஆடை, அதுக்கப்புறம் சக்கரம் சுத்துவேன், நூல் நூப்பேன், காதி அப்படின்னா ரைட், ஓகே. அதெல்லாம் சுத்தித்தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சுன்னு இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க பல பேர். ஆனா அவருடைய சிம்பிளிசிட்டி பத்தி நான் உங்களுக்கு 2-3 விஷயம் சொல்றேன், ஆச்சரியமா இருக்கும் நீங்க உங்களுக்கு எல்லாமே. சரோஜினி நாயுடு உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து பிரத்யேகமா பேட்டி கொடுத்திருக்காங்க, வெளிப்படையான பேட்டி. என்ன அப்படின்னா, மகாத்மா காந்திய சிம்பிளா வச்சுக்கிறதுக்கு நாங்க பல லட்சம் செலவு பண்ண வேண்டியிருக்குன்றாங்க.
அப்பனா என்ன அர்த்தம்? இது வந்து ஒரு டிராமா. அவர் சிம்பிளா இருக்காரு, அவர் சிம்பிளா இருக்காருன்னு காமிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு லட்சக்கணக்கில் பணம் செலவிருக்காங்க. நான் சொல்லல, சரோஜினி நாயுடு சொல்லியிருக்காங்க. அப்ப சந்தேகம் வருதா வரலையா? இவர் எதுக்காக சிம்பிளா இருக்கேன்ற ஒரு எளிமையா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு இதை தோற்றத்தை எதுக்கு கொடுக்குறாரு? அங்கதான் இன்னொரு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இந்தியா வந்து ஒரு மிக மிக ஏழையான நாடு. இங்க ஒண்ணுமே கிடையாது. பிரிட்டிஷ் வந்து இங்க இருந்து எதையுமே கொள்ளையடிச்சிட்டு போகல. இந்த ஏழை நாட்டுக்கு பிரிட்டிஷ் வந்து எல்லாம் உதவி பண்ணிருக்காங்க. ரயில்வே லைன் போட்டு கொடுத்துருக்காங்க, ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க, கல்வி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ப்ரொஜெக்ஷன்ங்க. இதுதான் வந்து எடுத்து கையில எடுத்து பிரிட்டிஷ் ரொம்ப கேர்ஃபுல்லா பிளான் பண்ணி ப்ரீ பிளான் பண்ணி இந்தியாவை பத்தின ஒரு இமேஜை கிரியேட் பண்றது உலகத்துக்கு. ஆனா உண்மை நிலை என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பாக்குறோம் 45 ட்ரில்லியன் அளவுக்கு அவங்க கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. வெறும் சிலைகள் மட்டும் இல்ல, வைரம், வைடூரியம், தங்கம் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்தியாவோட நான் உங்களுக்கு சொல்றேன், பெங்கால் ஃபெமைன் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. பெங்கால் ஃபெமைன் வெரி நொட்டோரியஸ் அப்படின்னு. தயவு செஞ்சு மக்கள் பாக்குறவங்க எல்லாரும் அதை கூகுள் பண்ணி பாருங்க. அப்ப தெரியும் வந்து இந்திய நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவை பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸுக்கு எடுத்துட்டு போனாங்க. இங்க இவங்க எல்லாம் பட்னியால செத்தாங்க. அதை எப்படி காமிச்சாங்க? அதை எப்படி மடை மாற்றினாங்க, திசை திருப்பினாங்க அப்படின்னா, இவங்க ஏற்கனவே பஞ்ச பராரிகள், இவங்க எல்லாம் பிச்சைக்காரங்க அப்படின்னாங்க. ஆனா அது வந்து பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸுக்கு போச்சு அந்த உணவுப் பொருள் அத்தனையும். அந்த குற்றச்சாட்டு வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி எளிமையான வேஷம், மக்களை எல்லாம் அப்படியே சஃபர் பண்ற மாதிரி காமிக்கிறது. எல்லாருமே ஏழைகள், எல்லாருமே சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்கன்னு. அந்த மாதிரி கிடையாது. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். அதாவது அன்னதானம் அப்படிங்கிறது வந்து இந்து மதத்துல வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு. இதேதான் வந்து அமிர்தசரஸ் தங்க பொற்கோவில்ல வந்து நீங்க போனீங்கன்னாக்கா லங்கர்னு சொல்லுவாங்க. யாரு வேணா எவ்வளவு வேணா சாப்பிடலாம். அங்க ஃப்ரீயா கொடுப்பாங்க. அது அப்படியே அதே மாதிரி இந்தியால இந்து தர்மத்துல அன்னதானம் ரொம்ப ஃபேமஸ். ஓகே, இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். கேரளால ஒரு கோயில் இருக்கு, எனக்கு பேர் சட்டுன்னு ஞாபகம் இல்லை எந்த இடத்துலன்னு. அந்த கோவில் இருக்கிற பூசாரி இருக்காரு இல்லையா, அவர் வந்து இரவு நேரத்துல கோவில சாத்துவாங்க. அந்த நடை சாத்துறது அப்படின்னா, அப்ப வந்து அவர் கையில ஒரு லாந்தர் விளக்கு மாதிரி எடுத்துட்டு வந்து வெளியே வந்து சத்தமா சொல்லுவாராம், யாராவது பசியோட இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு பாருங்க, இப்ப அந்த சொல்லும் போதே எனக்கு பயிர் சிலிர்க்கிறது. அந்த மாதிரி வாழ்ந்த நம்ம சமூகம், அந்த மாதிரி இருந்த கலாச்சாரம் நம்மளோடது. அந்த கோவில வந்து யாராவது பசியோட இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு யாராவது வந்தாக்கா உடனே அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறமா தான் அந்த கோவிலே நடைய சாத்தணும். இப்படி இருந்த இடத்த வந்து ஒரே ஏழை, ஒரே பஞ்ச பராரிகள், பிச்சைக்காரங்க இந்த மாதிரி எதுக்காக ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி உணவுப் பொருள்களை டைவர்ட் பண்ணிருக்காங்க. பெங்கால்ல மக்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவுப் பொருள் அத்தனையும் ஷிப்ல போட்டு ட்ரெயின்ல போட்டு எடுத்துட்டு போய் பிரிட்டன்ல இருக்கிற சோல்ஜர்ஸுக்கு கொடுத்ததை மறைக்கிறதுக்கான நடத்தப்பட்ட இந்த பெங்கால் ஃபெமைன் எத்தனை பேர் 10,000 கணக்குல செத்துருக்காங்க மக்களுக்கு தெரியுமா? அதனாலதான் நான் சொல்றது, இதெல்லாம் எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் மடை மாற்றம், திசை மாற்றம் செய்யப்பட்டது அப்படி. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன். இது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கும். அவர் காந்தி வந்து அடிக்கடி ஏதாவது மீட்டிங்னாக்கா லண்டன் போவார் ஷிப்ல. அதுலயுமே பாருங்களேன், அவர் வந்து 3rd கிளாஸ்ல தான் போவார் அப்படின்னா, எக்ஸிகூட்டிவ் கிளாஸ்ல. ஆனா இந்த பிரச்சனை என்னன்னா, அவர் செகண்ட் கிளாஸ் ட்ரெயின்ல கூட அவர் செகண்ட் கிளாஸ்ல போனா அந்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லும் காலியா இருக்கும். கேட்டா செக்யூரிட்டின்னு. அப்ப ஒரு கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லும் இருக்கிற பணம் அவர் ஒருத்தருக்கு செலவாக தானே பாக்குறோம். என்ன சிம்பிளிசிட்டி பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு அவரு. இப்ப நான் இந்த இங்கிலாந்துக்கு போறதை பத்தி பேசுறேன். இங்கிலாந்துல அடிக்கடி லண்டனுக்கு போய் அங்க ஏதாவது மீட்டிங் கிட்டே இருக்கும், அதுக்காக போவார். உங்களுக்கு தெரியுமா, அவர் கூடவே 2 ஆட்டுக்குட்டியை கூட்டிட்டு போவார், ஆடை கூட்டிட்டு போவார் பால் சாப்பிடறதுக்காக. ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க போய் சர்ச் பண்ணி பாருங்க, கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க, கிடைக்கும் உங்களுக்கு. இதை நான் சொல்லல, சரோஜினி நாயுடுவே சொல்லியிருக்காங்க. அவங்களே சொல்லிருக்காங்க. 2 ஆடை வந்து கூடவே கூட்டிட்டு போவாராம் கப்பல்ல. அங்க போய் அதை பால் கறந்து சாப்பிடுவாராம். அந்த ஆட்டுக்கு செலவெல்லாம் ஆகாதா? என்ன பேசுறாங்க? யாரு கிட்ட வந்து எந்த மாதிரி பரப்புரை செய்யப்பட்டு நம்மளை வந்து மூளையை மழுங்கடிச்சு இதுதான் அப்படின்னு நம்ப வைக்கிறாங்க பாருங்க. அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப இந்த சந்தேகங்கள்லாம் நான் இன்னைக்கு சொல்றேன், நான் இப்ப இன்னைக்கு சொல்றேன், பல பேருக்கு இந்த சந்தேகங்கள் தெரிஞ்சிருக்கும். ஆனா நான் இப்ப சொல்றது தெரியாதவங்களுக்காக. சோ இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு அவருடைய இதுல. அதனால அவர் வந்து ஒரு பாலிடிக்ஸ் சரி, அதை தவிரவே இன்னும் பாத்தீங்கன்னாக்க இந்தியால வந்து அவர் சத்தியவந்தன் அப்படிங்கிறாருல, நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கேட்கிறேன். அவர் சத்தியமா நடக்கணும்னா நடந்திருக்கணும், ஆனா நடக்கலங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு, கரெக்டா? சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா யாரு பிரதம மந்திரியா வரணும்ன்றதுக்கு ஓட்டு இருந்ததா இல்லையா? ஓட்டுல தானே எடுத்தாங்க யார பிரதம மந்திரியா தேர்ந்தெடுக்கணும். யார் எடுத்தாங்க? நேரு. சர்தார் பட்டேல் தான் முன்னாடி நின்னாரு. ஒரே ஒரு ஓட்டு தான் நேருக்கு கிடைச்சது. பாக்கி அத்தனை பேரும் சர்தார் வல்லபாய் பட்டேல தான் இரும்பு மனிதர்னு சொல்லக்கூடிய அவரை தான்
பிரதம மந்திரியா வரணும்னு ஆசைப்பட்டாங்க. எல்லா அவரு வந்து சமஸ்தானங்களை ஒன்றிணைத்தவராச்சு இரும்பு மனிதர். அவரு அப்புறமா ஹோம் மினிஸ்டரா இருந்ததா என்னாரு, ஆனா பிரைம் மினிஸ்டர் இருந்தா எந்த அளவுக்கு பண்ணிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. சரி, அந்த மாதிரி சமயத்துல இவர் ஒரு சத்தியவந்தன் சொல்றாருல, அந்த மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுத்த ஒருத்தரை பிரதம மந்திரியா ஆக்க வேண்டியதுதான் அவர் சத்திய பிரமாணமா செய்ய வேண்டியது. செய்யலையே. என்ன செஞ்சாரு? பட்டேலை கூப்பிட்டு நான் வந்து நேருவை தான் ப்ரப்போஸ் பண்றேன் அப்படின்னு. நேருவை தான் நான் வந்து ஆதரிக்கிறேன் பிரதம மந்திரி போஸ்ட்டுக்கு. அப்படிதானே வந்தாங்க. அதைத்தான் வந்து இப்ப சமீபத்துல ஒரு இதுல படிச்சேன். இந்தியாவுல பல பிரைம் மினிஸ்டர்கள் இருந்திருக்காங்க. அதை பத்தி படிச்ச போது அதுல என்ன போட்டிருந்தா நான் ரொம்ப அசந்தே போயிட்டேன். நிஜமாவே எனக்கு அந்த மாதிரி படிச்ச உடனே ஆமா இது சரி அப்படின்னு தோணுச்சு. என்ன அப்படின்னா, இந்த 75 வருஷத்துல ஒரே ஒரு பிரைம் மினிஸ்டரை தவிர மத்தவங்க எல்லாருமே செலக்டட் பிரைம் மினிஸ்டர். இவர் ஒருத்தர் தான் எலெக்டட் பிரைம் மினிஸ்டர்னு படிச்சேன். நல்லா நோட் பண்ணி பாருங்க. எல்லாருமே செலக்டட் பிரைம் மினிஸ்டர். ஒரே ஒரு எக்ஸப்ஷன் சொல்லலாம், லால் பகதூர் சாஸ்திரி. கவுன்சில் ஆஃப் இத மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டால அவர் எடுத்தாங்க. ஆனா அந்த சிச்சுவேஷன்ல என்னன்னா வேற வழி இல்லை. இந்திரா காந்தி அடுத்தது வந்தாங்க. அதனாலதான் அந்த மரணத்தை பத்திலாம், அவருடைய சாஸ்திரியோட மரணத்தை பத்திலாம் பல சந்தேகங்கள் இன்னைக்கு இருக்கு. டாஷ்கண்ட் ஃபைல் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன் நான். ஐ திங்க் இன்னைக்கு நினைவுக்கு எனக்கு டாஷ்கண்ட் ஃபைல் தான் கடைசியா நான் பார்த்த படம். அதுல பல விஷயங்களை புட்டு வச்சிருக்காங்க. இன்னைக்கு இதெல்லாம் திருப்பி அதை மறைக்கப்படுது. இந்த மாதிரி எல்லாமே மறைச்சு 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 அதுக்கு மேல ஒரு இமேஜ் பில்டப் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. நம்ம இன்னும் அதைத்தான் நம்பிக்கிட்டு. ஓகே, இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. செலக்டட் அண்ட் எலெக்டட், இதுல யாரெல்லாம் செலக்டட் சொல்லுங்க, யாரெல்லாம் எலெக்டட்? ஒரே ஒருத்தர் சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். சர்தார் பட்டேல் எலெக்டட் பை த மெம்பர்ஸ். நெஹ்ரு வாஸ் செலக்டட் பை காந்தி. இது வரிசையா வந்திருக்கு. மன்மோகன் சிங் எங்கேருந்து வந்தார்? அவர் எலெக்ட் பண்ணி வந்தாரா இல்ல செலக்ட் பண்ணி வந்தாரா? யாரோட செலக்ஷன்? யாரோட செலக்ஷன்? சத்தமா சொல்லு. சோனியா காந்தி அவர்கள். அதேதான். இப்ப புரிஞ்சுதா? செலக்டடுக்கும் எலெக்டடுக்கும் தெரியுதா டிஃபரன்ஸ்? சரி, எலெக்டட் பிரைம் மினிஸ்டர் இப்ப இருக்கிறவர் தான். இப்ப இருக்கிறவர் தான். வாஜ்பாய் எலெக்டட் பிரைம் மினிஸ்டர், மோடி எலெக்டட் பிரைம் மினிஸ்டர், மத்தவங்க எல்லாம் செலக்டட் பிரைம் மினிஸ்டர் தான். அதனாலதான் சொல்றாங்க. இந்த மாதிரி பல சந்தேகங்களும் கேள்விக்குறிகளும் இருக்கு. இவர் என்ன பண்ணாரு? மத்தவங்க இந்தியன்ஸ்லயே நான் சொல்றது என்னன்னா, எத்தனையோ இது நடந்திருக்கு. ஒரு சின்ன சின்ன உதாரணங்கள் நான் சொல்ல முடியும். ஒரு பாருங்க, டைரக்ட் ஆக்ஷன் டே தான் ஃபைனல். அதுக்கு முன்னாடி நவகாலி அங்க வந்து அது வந்து இன்னைக்கு பங்களாதேஷ்ல இருக்கிறது, அன்னைக்கு பெங்கால்ல இருந்தது. அதுக்கும் வந்து அவர் வந்து இந்துஸை தான் வெப்பன்ஸ் எடுக்காதீங்க அஹிம்சன்னு சொன்னார். மற்றவங்களை அவர் சொல்லல. அது ஒண்ணு. ஆனா பல பேர், ஆயிரக்கணக்கான பேர் வந்து 75,000 பேர் இறந்திருக்காங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்ல. நவகாலி போராட்டத்தின் போது 75,000 பேர் இறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் டைரக்ட் ஆக்ஷன் டேல வந்து 5,000 பேர் இறந்திருக்காங்க. லட்சக்கணக்கில் வந்து காயம்பட்டிருக்காங்க. இது தவிர இந்த மாதிரி மாப்ளா அந்த போராட்டத்துல, சரி, அவர் எந்த விதத்துல நியாயம் இல்லாதவர் அப்படிங்கிறதுக்கு நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. அட்டாடர்க் அப்படிங்கிற அவர் வந்து எங்க இருக்காருன்னா, டர்க்கியினுடைய அதிபரா இருந்தார். ஆட்டோமன் எம்பையர்னு ஒண்ணு இருந்தது. அங்க அவங்களுக்குள்ள டர்க்கி எங்கேயோ இருக்கு, புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. ஆனா அந்த ஆட்டோமன் எம்பையர்ல வந்து அது ஒரு மாதிரி குறைஞ்சு, அதனுடைய பவர் எல்லாம் குறைஞ்சு அது போகிற நிலைமைக்கு வரும்போது இந்த அட்டாடர்க் தான் அந்த டர்க்கியில அதை ஆண்டுகிட்டு இருந்தார். இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, காந்தி கிலாஃபட் மூவ்மெண்ட் அப்படின்னு வந்து இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் ஆரம்பிச்சாங்க. அதாவது அந்த அட்டாடர்க் வந்து கலீஃபா அப்படிங்கிற மாதிரி, அந்த கலீஃபாவை பத்தி நம்ம தனியா பார்க்கலாம். என்ன, அது ஒரு இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அதுக்கு அது தனி இதுவா பார்க்கலாம். ஆனா அந்த கலீஃபாவா இருந்தது, அவருடைய இது பவர் போய் அவருடைய ஆட்சி போக போகுது. அதனால இங்க இருந்த இஸ்லாமியர்கள்லாம் ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அதுக்கு பேர் கிலாஃபத் மூவ்மெண்ட்னு பேர். காந்தி அதை சப்போர்ட் பண்ணாரு. ஆனா இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களை வந்து யாரையுமே அவர் காப்பாத்தல. தூக்கு தண்டனையில இருந்தோ ஜெயில இருந்தோ. சரி, காந்தி ஜெயில எப்படி போனாரு? அதே வந்து வஉசி மத்தவங்க எல்லாம் ஜெயில எப்படி இருந்தாங்க யோசிச்சு பாருங்க. காந்தி ஜெயில் எது தெரியுமா உங்களுக்கு? ஆகாகான் மாளிகை. ஆகாகான் ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு இஸ்லாமிய அது ஒரு செக்ட். ஆகாகான் குரூப்னே பேரு. இந்த சன்னி ஷியா அதுல வராது. அது ஒரு தனி செக்ட். ஆகாகான் வந்து இந்தியா ஒரு ஆண்டுகிட்டு இருந்த ஒரு பெரிய பணக்காரங்க. அவருடைய மாளிகையில வந்து அவருக்கு அரஸ்டம், ஜெயிலும். அது வேற. நான் இங்க தப்பா நினைக்காதீங்க. ஒரு கம்பேரிசனுக்காக அவருடைய பேர் எடுத்துறேன். இன்னொருத்தருடைய வீர் சார்வர்கர். இத்தனோண்டு நான் போயிருக்கேன் அந்தமான் நிக்கோபார். அந்தமான்ல அந்த செல்லுலார் ஜெயில் அப்படின்னு செல்லு தான் இந்த மாதிரி தான் இருக்கும். டாய்லெட் மாதிரி இருக்கும் அந்த ரூம் எல்லாம்.
நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஓரத்துல ஒரு கட்டம் வச்சிருப்பாங்க, 2 செங்கல் வச்சு இது கட்டியிருப்பாங்க, 2 குவலை கொடுப்பாங்க. ஒண்ணு வந்து உங்களுடைய குடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம், இன்னொன்னு வந்து மத்த வேலைகளுக்காக. பூச்சியும் இதுவும் அந்த இப்ப வந்து அந்த செல்லுலார் ஜெயில வந்து ஒரு மாதிரி நல்லா மாடர்னா எல்லாம் பண்ணிட்டு லைட் அண்ட் சவுண்ட் ஷோ ஒன்று நடத்துதான். அருமையா இருக்கு. நீங்க அதை யாராவது அந்தமான் போனீங்கன்னா கண்டிப்பா அங்க போய் இந்த செல்லுலார் ஜெயில லைட் அண்ட் ஷோ ஈவெண்ட்டை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு சுதந்திரத்தை வந்து நான் பலதரம் சொல்லிட்டேன், நம்ம மக்களுக்கு, நம்மள பசங்களுக்கு, வருங்கால சந்தேகம் நாம எப்படி சுதந்திரத்தை இழந்தோம் அப்படிங்கறத தான் நம்ம சொல்லி கொடுக்கணுமே தவிர எப்படி கிடைச்சதுன்னு சொல்லி தர வேண்டிய அவசியமே இல்லை. வீர் சாவர்கர் அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி அவர் கேட்டா உடனே இவங்க அவருக்கு வந்து பிரிட்டிஷார் ஷூவை நக்கினாரு, லெட்டர் எழுதி கொடுத்தாரு, அது பண்ணாருன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். காந்தி அவர்களை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னும் சவுத் ஆப்பிரிக்கா விஷயங்கள்லாம் பேச வேண்டியது இருக்கு. அதனால அடுத்து இன்னும் கண்டிப்பா பேசலாம். இப்ப நான் முடிச்சுக்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம். வணக்கம் டிஎம் வியூவர்ஸ், உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம். நன்றி.